முருகனை பற்றி நிறைய அதிசயங்களோ, அற்புதங்களோ நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. உலகத்திலேயே இல்லாத அதிசயம் இந்த மலையில இருக்குன்னா நம்புவீங்களா? தமிழ் கடவுள் முருகபெருமானோட காலடி சுவடுகள் இந்த மலையில இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா, சென்னை டூ வேலூர் ஹைவேல சோளிங்கருக்கு அருகில கோவிந்தச்சேரி அப்படிங்கிற கிராமத்துல அமைந்திருக்கு. அருணகிரிநாதர் கூட தன்னுடைய திருப்புகழ்ல ஞானமலையை பற்றி பாடியுள்ளார். திருவண்ணாமலையில உயிர விட துணிந்தபோது முருகபெருமான் அவருக்கு திருவடி காட்சி தந்து ஆட்கொண்டார். அதே போன்ற ஒரு திருவடி தரிசனத்தை அருணகிரிநாதர் ஞானமலையில மீண்டும் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலோட புராண வரலாறு என்னன்னா, வள்ளியை திருமணம் பண்ணிக்கிட்டு வள்ளிமலையில இருந்து முருகபெருமான் வந்து திருத்தணி போறதுக்கு முன்னாடி இந்த மலையில வந்து தங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கு 2 சன்னிதானத்துல முருகன் வந்து காட்சி தர்றார். ஒன்னு வந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார். இன்னொரு சன்னிதானத்துல குரமகள் தழுவிய குமரன் அப்படின்னு வித்தியாசமான கோலத்துல முருகபெருமானோட சிலை இருக்கு. முருகன் வந்து வள்ளியை மடி மீது சுமந்தபடி காட்சி தருகிறார். இது மாதிரி வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. மலை மீது பார்த்தீங்கன்னா ஞான கிரீஸ்வரர், ஞான பூங்கோதை சன்னதி, 2 சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கு. மலை உச்சிக்கு செல்ல 2 பாதை இருக்கு. ஒன்று வந்து பாறையா இருக்கும், இன்னொன்று வந்து 150 படிக்கட்டுகளா இருக்கும். இதை யார் கட்டி கொடுத்தாங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுல சம்புவராயர் இளவரசர் காளிங்கராயனால கட்டப்பட்டிருக்கு. ஞானமலை, வள்ளிமலை, திருத்தணி இது 3ம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் அமைந்திருப்பது இந்த தலத்தோட சிறப்பு.